ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஜீ தமிழில் ரொம்பவே சூப்பராக நல்லா போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட சந்தியராகம். இந்த சீரியலில் ரீசெண்டாக ஒரு கேரக்டர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆனாங்க. முக்கியமான ஒரு கதாபாத்திரம் தனலக்ஷ்மி அப்படிங்கிற கேரக்டர் வந்து மாற்றினாங்க. இவங்க வந்து ஒரு தெலுங்கு ஆக்ட்ரஸ். அந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி கொடுத்தது தான். இவங்களோட என்ட்ரிக்கு அப்புறம் ஸ்டோரியில் நிறையவே கொஞ்சம் சேஞ்சஸ் தான். என்ன அப்படின்னா, மாயா மாயா வந்து ஹீரோ லவ் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸ் இப்போது ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரோட காதலை சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கேரக்டர் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் பேசி ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு மேரேஜாக வந்து பிரணிகா இவங்க வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. இவங்க ஆல்ரெடி மீனாட்சி பொண்ணுங்க அப்படிங்கிற சீரியல்லாம் நடிச்சிட்ருக்காங்க. இப்போ ஹீரோவுக்கு மாயா மேலே தான் லவ் இருக்குது. ஆனால் மாயா வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு அவரால் ஃப்ராங்காக சொல்ல முடியலை. இங்கே வந்து மாமாவுக்காக அப்படின்ற மாதிரி இங்கே இவங்கள, அதாவது பிரணிகா கேரக்டர் பண்ணுறவங்கள வந்து மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. உப்புத்தாம்பலம் வரைக்கும் மாற்றுறாங்க. அப்கமிங்கில் பிரணிகாவோட என்ட்ரி வரப்போகுது. அதே போல் ஜீ தமிழ் சீரியலில் இதுவரைக்கும் சீதாராமன் சீரியலில் நடிச்சிட்டு இருந்தார் இல்லையா, அவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். பிரகாஷ் இவர் ஈரமான ரோஜாவை சீசன் 2 நடிச்சிருக்காரு. அதே மாதிரி இப்போ கரண்ட்டாக வந்து சீதாராமன் சீரியல் வந்து நடிச்சிட்ருக்காரு. இப்போ புதுசாக ஒரு நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லி அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. நியூ பிகினிங் நியூ லைஃப் அப்படின்னு சொல்லி தேங்க் பண்ணியிருக்காரு ஜீ தமிழுக்கு. என்ன அப்படின்னா, சண்டைக்கோழின்னு ஒரு சீரியல் போயிட்டுருக்கு இல்லையா, அந்த சீரியலில் அப்கமிங் என்ட்ரி கொடுக்குறாரு போல இருக்குது. அதோட ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு.